கேஸ் தட்டுப்பாடு வரும்னு சொல்கிறாங்க. மோடி பேசும்போது கொரோனாவே நம்ம சமாளிச்சிட்டோம், இதையும் எதிர்கொள்ளணும் அப்படின்லாம் பேசுகிறாரு. மோடியே அப்படி பேசலாமா அப்படின்லாம் விமர்சனம் வருது. இல்லை, மோடி அவர்கள் தான் பேசணும். ஏன்னா இந்தியாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஒவ்வொரு மக்களுக்குமான தலைவன் திரு நரேந்திர மோடி அவர்கள். இது பெரிய பிரச்சனைங்க. இது கரோனா எப்போ முடியும் அப்படின்னே தெரியாமல் நம்ம அப்படியே அதோட வாழவே கற்றுக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டைம் போயிடுச்சுன்னு நினச்சப்போ திரும்பி வந்துச்சு. இது எப்போ முடியும்னு தெரியல. ஏன்னா ட்ரம்ப்பை கேட்டீங்கன்னா அவர் நாளே நாங்க ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாரு. அவர் அப்படி அறிவிச்சு அதுக்கப்புறம் ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு. ஈரானை அப்படியெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியல. பிளஸ் இதுல பயங்கர ஒரு பூகோள அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. சைனா எந்த பக்கம் நிக்குது, ரஷ்யா எந்த பக்கம் நிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தெரியல. இந்தியா ரொம்ப கரெக்டா நிக்குது. நான் அலைன் மூவ்மெண்ட் அப்படின்னு நேரு அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். அது படிப்படியா இப்போ அது ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. இஸ்ரேல் ஆதரவா போயிடுச்சுல சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னாரு, இந்தியா பக்கம் நிக்குது. எங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிலைப்பாட்டை நம்ம எடுக்கிறோம். நாம ஈரானுக்கும் எதிரி கிடையாது, சைனாவுக்கும் எதிரி கிடையாது, அமெரிக்காவுக்கும் நம்ம நட்பு தான், ரஷ்யாவுக்கும் நட்பு தான். அமெரிக்காவோட நட்பு பயங்கரமா போதே மேடம். இல்ல, மோடி என்ன சொன்னாலும் அமெரிக்கா சொன்னா கேட்டுக்கிறாரு. யாரு? மோடியா? ட்ரம்ப் சொல்றதா மோடி கேக்குறாரு அப்படின்னு யாரு சொன்னாங்க? ட்ரம்பே சொல்றாரு. அவரே சொல்றாரு. இந்தியா பாகிஸ்தான் இதை பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு வச்சது நான் தான். அதுக்கு ஏதாவது பதில் இது வரைக்கும் மோடி சொல்லிருக்காரா? இல்ல ஜெய்சங்கர் சொல்லிருக்காரா? இதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்றீங்க? ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு நடிகையுடைய விவாகரத்து பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுவேன் ட்ரம்ப் நின்றுகிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க அவர் எல்லாம் எதை சொன்னாலும் ட்ரம்ப் சொன்னா சரிதான்ட்டு இவர் பேசாம. அமெரிக்காலேயே இந்த கடந்த சில வாரங்களாக காமெடி படமே ரிலீஸ் ஆகல. எல்லாரும் ரிலீஸ தள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. அங்க சிரிப்பா சிரிக்குதுங்க. ட்ரம்ப்புடைய அவருடைய ஒவ்வொரு வார்த்தையுமே மீம் ஆகிக்கிட்டு இருக்கு.